உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த கார்டை காட்டுங்க. சரிங்க மேடம். என்னங்க? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுவும் சுமாரா தான் இருக்கு. கொஞ்சம் பெட்டரா தானே பாரு. நீ தான் புடவையே நல்லா செலக்ட் பண்ணவனாச்சே. பத்திரிக்கையும் நீயே செலக்ட் பண்ண. இந்தாங்க. இத பாரு. அப்ப இதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கான கார்டையும் நீயே செலக்ட் பண்ணிடு. இது ஓகேன்னு பாரு. இது எனக்கும் பிடிச்சிருக்கு. இதையே எடுத்துக்கலாம். மேடம், எங்க கடைக்கு இப்படி ஜோடி ஜோடியா வந்து தான் பத்திரிக்கை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்க வருங்கால ஹஸ்பண்டோட வந்து செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எங்க? ஹலோ, இவரு என்னோட ஃபியான்சி இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு வேற ஒருத்தர். கூட வந்தவரை இப்படிதான் ஹஸ்பண்ட்னு தப்பா சொல்வீங்களா? சாரி மேடம், உங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்ப கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மாதிரி தான் தெரிஞ்சது. ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருந்ததுனால தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சரி, பரவாயில்ல, விடுங்க. நாங்க செலக்ட் பண்ணதை வீட்டுல கொண்டு போய் காட்டுறோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே வாங்கிக்கிறோம். இந்தாங்க. சரிங்க மேடம். ஐயோ, இந்த போட்டோவை இந்த டிரைவர் பைய பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அப்புறம் டிரைவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. காலையில நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டோம். ஊர்க்காரங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேசினதாவும் சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் நானும் மகேஷும் நம்பவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு உங்களை பத்தியும் தெரியும், ரேவதிய பத்தியும் தெரியும். நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றிங்க. அப்பாடா, அதையும் இதையும் பேசி இவனை என் போட்டோவை பார்க்க விடாம பண்ணியாச்சு. இந்த ஆல்பத்தை எப்படியாவது நம்மளே வச்சுக்கணும். எல்லா போட்டோஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்பத்தோட இந்த பத்திரிகை டிசைனையும் காட்டிட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. வாவ், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ரேவதி. லேட்டஸ்ட் டிசைனாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணல, டிரைவர் தான் செலக்ட் பண்ணாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ரேவதி. சரி, ஆல்பம் காட்ட தான் வந்தேன். அப்ப நாங்க கிளம்புறோம். ரேவதி, நீ வேணா ஆல்பத்தை கொடுத்துட்டு போயே. நான் நல்லா பார்த்துட்டு அப்புறமா வேணா வீட்டுல வந்து தரேன். இல்ல, வீட்ல எல்லாரும் ஆல்பத்தை பார்க்க ரெடியா இருக்காங்க.
அதுலயும் அப்பா அம்மா ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்து முடியட்டும், அப்புறம் கொண்டு வந்து தரேன். ஐயோ, இவன் இருக்கிறதால ரேவதிய வலியுறுத்தியும் கேட்க முடியல. இவனால பல வகையில நமக்கு தொந்தரவா தான் இருக்கு. சாரிங்க. கோச்சுக்காதீங்க. நான் கிளம்புறேன். கொடுங்க. வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏங்க இப்பதானே உங்க வீட்ல இருந்து வந்தோம், அதுக்குள்ள என்னங்க வந்துட்டீங்க? இல்ல, வீட்ல ஸ்வீட் செஞ்சேன், அத உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆல்பம் பார்த்துட்டு இருந்ததுல மறந்துட்டேன், அதான் இப்ப எடுத்துட்டு வந்தேன். வாட் a sweet girl. இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. ரேவதி, இந்தம்மா. கொஞ்சமா கொடுங்கம்மா. அத்தை எனக்கு நிறைய கொடுங்க. டிரைவருக்கும் கொடுங்க. இந்தா பசலம். இல்ல எனக்கு வேண்டாங்க. அப்ப சரி, நானே சாப்பிட்டுறேன். நல்லா இருக்குல்லம்மா? என்ன டேஸ்ட்! இந்த ஸ்வீட்டை கொடுக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? உங்களுக்கு பெரிய மனசுங்க, பெரிய மனசு. ஸ்வீட் நல்லா தான் இருக்கு. என்ன ஒண்ணு, இது நெய்ல செஞ்சதா இல்ல குருடாயில செஞ்சதான்னு தெரியல. அப்படியே வலிக்கிட்டு போயிருச்சுன்னா பாருங்களேன். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நாங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க மாப்பிள்ளையோட பேரு, அவரோட அப்பா பேரு, அம்மா பேரு, குடும்ப விவரங்கள் எல்லாமே எழுதி கொடுங்க. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்கு என்ன, எழுதி கொடுத்துறேன். சுவாதி, பேப்பர் பென் கொடு. இந்தாங்க. தேங்க்ஸ். கொடுங்க. இந்தம்மா. பத்திரிக்கை அடிச்சதும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். நான் இதோ வந்துடுறேன். சுவாதி, இதை புடி. சரிம்மா. என்ன வரங்க? உட்காருங்க. அக்கா, எனக்கு அசைன்மெண்ட் எழுத வேண்டியிருக்கு. நான் ரூமுக்கு போறேன். ரேவதி, நான் ஆல்பத்தை வீட்ல சரியா பார்க்கல, இப்ப கொஞ்சம் பார்க்கலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? வந்து உட்கார்ந்து பாருங்க. வாங்க. நம்ம போட்டோவை ஆல்பத்துல இருந்து எப்படி எடுக்கிறது? ரேவதி மட்டும்தான் இருக்கா. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற போட்டோ மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.